ஹாய் எவ்ரிவான். 5 நிமிடம் அறிவியலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். சரி வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த நம்பர் 800%. இது என்ன தெரியுமா? போன ஒரு வருஷத்துல மட்டும் ஆன்லைன்ல ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கான தேடல் இவ்வளவு மடங்கு அதிகரிச்சிருக்கு. பயங்கரமான வளர்ச்சி இல்ல? அப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரே கேள்வி இதுதான். அப்படி என்ன அது கூனிங்னா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம இத பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். முதல்ல கூனிங்னா என்னன்னு பாப்போம். அப்புறம் இது நடக்கும்போது நம்ம மூளைக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஏன் திடீர்னு இவ்ளோ பிரபலமாச்சு, கடைசியா இதனால நிஜ வாழ்க்கையில என்ன பாதிப்புகள் வருதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். கூனிங்னா என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு முதல்ல சரியா புரிஞ்சுப்போம். அப்போ நாம் இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வகையான சுய இன்பம் தான். ஆனா ரொம்ப நேரம், சில சமயம் பல மணி நேரம் கூட செய்யப்படுறது. இதோட முக்கிய நோக்கமே என்னன்னா, அந்த கிளர்ச்சியில முழுமையா கவனம் செலுத்தி ஒரு மாதிரி தியானம் பண்ற மாதிரி ஒரு மெய் மறந்த நிலைக்கு போறது தான். இப்போ நீங்க எட்ஜிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பாருங்க, எட்ஜிங் அப்படிங்கிறது பாலியல் சிகிச்சையில உச்சக்கட்டத்தை தாமதப்படுத்த பயன்படுத்துற ஒரு முறை. ஆனா கூனிங் அப்படி இல்ல. இது முழுக்க முழுக்க தொடர்ச்சியான கிளர்ச்சி நிலையிலேயே இருக்கிறது பத்தினது. அதுவும் இதுக்கு காரணம் பெரும்பாலும் அதிகப்படியான ஆபாச படங்களை பார்க்கறது தான். ஆமாங்க, இந்த ஆபாச படங்களோட இருக்கிற தொடர்பு தான் இங்க ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். இதுக்கு ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க, கூன் ஃபியூல்னு. அதாவது இந்த மாதிரி தொடர்ந்து கிடைக்கிற புது புது தூண்டுதல்கள் தான் ஒருத்தரோட நரம்பு மண்டலத்தை ஒரு விதத்துல ஹைஜாக் பண்ணி பல மணி நேரத்துக்கு அந்த கிளர்ச்சி குறையாம பாத்துக்கிடுது. சரி, அப்போ இவ்ளோ நேரம் இத நடக்கும்போது நம்ம மூளைக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குது? வாங்க கொஞ்சம் நியூரோ சயின்ஸ் பக்கம் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல பாலியல் கிளர்ச்சியோட 4 ஸ்டேஜஸ் என்னன்னு சட்டுன்னு பாத்திரலாம். முதல்ல எக்ஸைட்மெண்ட், அதாவது கிளர்ச்சி. அடுத்து பிளாட்டோ, தமிழ்ல பீடபூமின்னு சொல்லலாம். மூணாவது ஆர்காசம், அதாவது உச்சக்கட்டம். கடைசியா ரெசல்யூஷன், அதாவது தீர்வு. இப்போ கூனிங் பண்றவங்களோட முழு நோக்கமே என்னன்னா, அந்த 2வது ஸ்டேஜ், அதாவது பிளாட்டோ ஸ்டேஜ்ல எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கிறது தான். அந்த பிளாட்டோ ஸ்டேஜ்ல ரொம்ப நேரம் இருக்கும்போது கூன் ஸ்டேட் அப்படின்னு ஒரு நிலையை அவங்க அடைறாங்க. இதை அனுபவிச்சவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மாதிரி மெடிடேட்டிவ் ஈகோ டெத், அதாவது தியானத்துல நம்மள நாமளே மறக்கிற ஒரு நிலை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, நம்ம மூளையில இருக்கிற ஆர்பிட்டோஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி தொடர்ந்து தூண்டப்படுறது தான். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளை மாறத் தொடங்குது. குறிப்பா நம்மளோட ரிவார்ட் சிஸ்டம், அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சா சந்தோஷம் கொடுக்கிற அந்த பகுதியில மாற்றங்கள் ஏற்படுது. மூளையோட கிரே மேட்டர்ல ஏற்படுற இந்த மாற்றம் பாலியல் ரீதியான புதுமைகளை இன்னும் அதிகமா தேட வைக்குது. இது ஒரு முடிவே இல்லாத லூப் மாதிரி ஆகிடுது. இதோட நீண்டகால விளைவுகள் நம்ம மூளையோட எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது முடிவெடுக்கிறது, திட்டமிடுறது மாதிரியான திறன்களை ரொம்பவே பாதிக்குது. இதனால என்னெல்லாம் ஆகுதுன்னா, மனக்கிளர்ச்சி, அதாவது இம்பல்சிவிட்டி அதிகமாகுது. யோசிக்கிற திறனில் ஒரு விரைப்புத்தன்மை வந்துடுது. நம்ம ஒர்க்கிங் மெமரி பாதிக்கப்படுது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுல பிரச்சனைகள் வருது. அப்புறம் எப்போ பார்த்தாலும் பாலியல் தூண்டுதல்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ எல்லாருக்கும் வர முக்கியமான கேள்வி இதுதான்: ஏன் இந்த விஷயம் இப்போ திடீர்னு இவ்ளோ வேகமா பரவிட்டு இருக்கு? வாங்க இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கொரோனா பெருந்தொற்று. யோசிச்சு பாருங்க, மக்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. நிறைய பேருக்கு மன அழுத்தம். இதனால ஆன்லைன்ல ஆபாச படங்களை பார்க்கறது பயங்கரமா அதிகரிச்சுது. இங்க பாருங்க, மார்ச் 25, 2020 அப்போ, அதாவது பெருந்தொற்று அறிவிக்கப்பட்ட கொஞ்ச நாள்லயே பான்ஹோபோட பார்வைகள் மட்டுமே 24% அதிகரிச்சிருக்கு. ஆனா இது மட்டும் காரணம் இல்ல, இது கதையோட ஒரு பகுதி தான். ஆராய்ச்சியாளர்கள் இதை இன்னும் தெளிவா விளக்க AAA இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இது இன்னைக்கு ஏன் ஆபாச படங்கள் இவ்வளவு எளிதா எல்லாருக்கும் கிடைக்குதுங்கிறத சூப்பரா விளக்குது. அதுல முதல் ஏ என்னன்னா ஆக்செசிபிலிட்டி. அதாவது இதை அணுகிறது எவ்வளோ சுலபம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்ல எங்க வேணாலும் எப்ப வேணாலும் உடனே கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இவ்வளவு சுலபமா இருந்ததே இல்ல. அடுத்து 2வது அஃபோர்டபிலிட்டி, அதாவது விலை. ஆன்லைன்ல இருக்கிற பெரும்பாலான படங்கள் முற்றிலும் இலவசம். அதனால காசு ஒரு தடையே கிடையாது. கடைசியா 3வது அனானிமிட்டி, அதாவது தனி உரிமை. நீங்க உங்க ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. முன்னாடியெல்லாம் இருந்த சமூக தடைகள், கூச்சம், பயம் எதுவுமே இப்போ இல்ல. சரி, இந்த 3 ஏவும் ஒன்னா சேரும்போது அது மக்கள் வாழ்க்கையில சில நிஜமான சீரியஸான தாக்கங்களை ஏற்படுத்துது. வாங்க அந்த ரியல் வேர்ல்ட் இம்பாக்ட் பத்தி இப்ப பேசலாம்.
இத அடிக்கடி பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. அதுல கிடைச்ச ரிசல்ட்ஸ பாருங்க. 14% பேருக்கு இன்னும் தீவிரமான விஷயங்கள் பார்க்கணும்னு தோணுது. 16% பேருக்கு திடீர்னு இந்த மாதிரி தூண்டுதல்கள் வருது. 8% பேர் இதை நிறுத்தணும்னு நினைச்சாலும் முடியாம கஷ்டப்படுறாங்க. முக்கியமான விஷயம் 7% பேர் தங்களோட நிஜமான துணை மேல இருந்த ஆசையே குறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பழக்கம் மூளைக்கு இன்னும் புதுசா வேணுங்கிற ஒரு சுழற்சியை உருவாக்குது. இதனால தான் டேப் ஜம்பிங் அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோக்கு தாவிக்கிட்டே இருக்கிற பழக்கம் வருது. இந்த மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களுக்குள்ளே ஒரு அவமானம், குற்ற உணர்ச்சி, தனிமை மாதிரியான உணர்வுகள் வர ஆரம்பிக்குது. இதோட முக்கிய விளைவுகள்னு பார்த்தா, பாலியல் உணர்ச்சிகள் மழுங்கி போறது, இன்னும் அதிக நேரம் இதுக்காக செலவு பண்றது, இன்னும் தீவிரமான விஷயங்களை தேடுறது, கடைசியா நிஜ வாழ்க்கை உறவுகள்ல ஆர்வம் குறையறது. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு இந்த பழக்கம் ஒரு பிரச்சனையா மாறிடுச்சான்னு கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் இப்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வியை தான் கேட்கறாங்களாம். அது என்னன்னா, உங்களோட மிக நீண்ட சுய இன்ப அமர்வு எவ்வளவு நேரம் நீடிச்சது? இந்த ஒரு கேள்வியே ஒருத்தருக்கு இதுல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போதுமானதா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. நம்ம வாழ இந்த ஹைப்பர் கனெக்டட் வேர்ல்ட், இந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கிற இந்த உலகம் நம்மளோட ரொம்ப ஆழமான ஆசைகளையே மாத்தி அமைக்குதா? ஸோ இந்த பதிவு மூலியமா புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்தில் சந்திக்கலாம்.